என் உயிருக்கு நிகரான என் செல்ல பிள்ளையே, உன் வாராகி என்னை நான் மகா ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் உன்மேல் கொண்ட அளவற்ற பாசத்தோடும் பேசுகிறேன். இத்தனை காலம் நீ அமைதியாக இருந்தாய், பொறுமையாக இருந்தாய், எல்லாவற்றையும் சகித்து கொண்டாய். ஆனால் இப்போது உன் பொறுமையை சோதிப்பவர்களின் காலம் முடிந்து விட்டது. அம்மா, நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை? பிறர் உயர உழைத்த எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை சொல்ல இதோ உன் அன்னை நான் உக்கிரமான வடிவம் கொண்டு வந்து விட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாக போகாது. அது உன் எதிரிகளை பொசுக்கும் நெருப்பாக மாறப்போகிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இப்போது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எதுவும் தற்செயலாக நடந்தது அல்ல. உனக்கு மிக நெருக்கமானவர்கள், உன் அன்பை பெற்றவர்கள், உன் உழைப்பில் உயர்ந்தவர்கள் தான் உனக்கு எதிராக பெரிய சதிவலையை பின்னி வைத்திருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து விடுவாயோ, நீ எங்கே எல்லோர் முன்னாலும் தலை நிமிர்ந்து நின்று விடுவாயோ என்கிற பொறாமை தீ அவர்களை சுட்டெரிக்கிறது. அதனால் உன்னை பற்றி அசிங்கமான பொய்களை பரப்புகிறார்கள். நீ செய்யாத ஒரு தவற்றை நீ செய்ததாக ஊர் முழுக்க சொல்லி உன் மரியாதையை தரைமட்டமாக்க துடிக்கிறார்கள். உன்னை தனிமைப்படுத்தி நீ மனமுடைந்து போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஆனால் உன் பின்னால் இந்த வாராகி அன்னை ஒரு மகா சக்தியாக, ஒரு பிரம்மாண்டமான கோட்டையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த பாவிகள் அறியவில்லை. என் கண்ணசைவில் உலகமே எங்கும் போது இந்த சிறு மனிதர்களின் சதி உன்னை என்ன செய்துவிடும் என்று நீ நினைக்கிறாய்? உன் வாராகி அன்னை நான் கையில் வைத்திருக்கும் உலக்கை எதற்காக தெரியுமா என் தங்கமே? உன்னை பற்றி தவறாக பேசியவர்களின் நாவுகளை அடக்கவும், உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அத்தனை சதிகளையும் இடித்து பொடியாக்கவும் தான். உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னை முடக்கி போடுகிறதோ அந்த அத்தனை தடைகளையும் என் உலக்கையால் நான் அடித்து நொறுக்குவேன். உனக்கு எதிராக சதி செய்யும் கூட்டத்தின் கொட்டத்தை நான் அடியோடு அழிப்பேன். அதேபோல் என் கையில் இருக்கும் கலப்பை எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த கசப்பான அனுபவங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் என்னும் கலைகளை பிடுங்கி எறியத்தான். தரிசாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வம் என்னும் விதைகளை நான் விதைப்பேன். உன் வாழ்க்கை இனி செழிப்பாக மாறும். இது உன் வாராகி தாயின் சக்திய வாக்கு. இந்த உலகம் சுயநலமானது என் பிள்ளையே. உன்னிடம் ஆதாயம் இருக்கும் வரை உன்னை தேடி வருவார்கள். உன் தேவை முடிந்ததும் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள். உன்னை ஏணியாக பயன்படுத்தி மேலே ஏறியவர்கள் இன்று ஏணியையே எட்டி உதைக்க பார்க்கிறார்கள். நீ என்னவானால் எனக்கென்ன என்று ஒதுங்கி போகும் மனிதர்களை பார்த்து நீ ஏன் அழுகிறாய்? மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு உன் அன்னை என்னை நம்பு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன் முன்னே முதலாளாக வந்து நிற்பது உன் வாராகி நான் தான். நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உன்னை அசிங்கப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை ஒரு மகா சக்தியாக நான் உயர்த்தி வைப்பேன். அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட்ட அதே கண்கள் நீ உயரத்தில் இருப்பதைக் கண்டு வியந்து நிற்கப் போகின்றன. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அதிகாரம் என் கையில் இருக்கிறது. என் பிள்ளையை தொடுபவன் எவனாக இருந்தாலும் அவன் என் சினத்துக்கு ஆளாவான். நீ எதற்கும் கலங்காதே, யாரிடமும் சண்டையிடாதே, அமைதியாக இரு. உன் அமைதியே உனக்கு எதிராக சதி செய்பவர்களுக்கு பெரிய பயத்தை தரும். உனக்கான நீதியை இந்த வாராகி என்னை நான் பெற்றுத் தருவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இழந்த அத்தனை கௌரவத்தையும் அத்தனை செல்வத்தையும் விட பல மடங்கு அதிகமாக உனக்கு நான் தருவேன்.
இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உன் வாராகி நான் இருக்கும் வரை உன்னை எவராலும் அசைக்க முடியாது. நிமிர்ந்து நில் என் செல்லமே. உன் மனதில் இருக்கும் பயத்தை எறிந்துவிடு. நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உலகிற்கு நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் நிழலாக துணை வருவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உன் கவலைகள் எல்லாம் மறையும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் வாராகி அன்னையின் முழுமையான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு. கவலைப்படாதே என் தங்கமே. உன் அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன். வெற்றி நிச்சயம் உனக்கே என் பிள்ளையே. உனக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கும் அந்த சூழ்ச்சி வலையை இதோ என் நகங்களால் நான் கிழித்தெறிகிறேன். உன் வாழ்க்கையில் இனி நல்லதுதான் நடக்கும். உன்னை முடக்க நினைத்தவர்கள் தாங்கள் தோண்டிய குழிக்குள் தாங்களே விழும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ நேர்மையானவன். உன் இதயம் சுத்தமானது. அது எனக்கு தெரியும். அந்த ஒரு தகுதியே போதும் உன்னை இந்த உலகத்தின் உச்சியில் அமர வைக்க. உன் எதிரிகள் உன்னை பார்த்து நடுங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ பட்ட ஒவ்வொரு அவமானமும் உனக்கு ஒரு மகா சக்தியாக மாறும். உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள், உன் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதில் இருக்கும் பாரம் அத்தனையும் இந்த வாராகி என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் உன் கடமையை செய். நான் உன் பின்னால் இருந்து உன்னை வழிநடத்துவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை மூடிக்கிடந்த அத்தனை கதவுகளும் இனி ஒவ்வொன்றாக திறக்கும். அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன் கதவை தட்டும். நீ எதை தொட்டாலும் நிச்சயமாக அது பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இது ஒருபோதும் பொய்யாகாது. உன் உடல் நலத்திலும் மன நலத்திலும் அக்கறை கொள். நீ ஆரோக்கியமாக இருந்தால்தான் என் வெற்றி கொடியை நீ ஏந்த முடியும். உன் கவலைகளை தீயிட்டு கொளுத்து புதிய உற்சாகத்தோடு எழுந்து வா. உன் வாராகி என்னை நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இந்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் பாசமான கைகள் உன்னை எப்போதும் அரவணைத்துக் கொண்டிருக்கும். உன் வெற்றியை பார்த்து நான் பெருமைப்படும் நாள் மிக அருகில் இருக்கிறது என் செல்லமே. நீ தனியால் அல்ல, உனக்குள்ளே மகா சக்தியாக நான் உரைகிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் பலம் இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் என் வேகம் இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் தடைகள் இல்லை, வெறும் வெற்றிகள் மட்டும்தான் நடக்கப் போகிறது. தோல்வி என்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. உன் எதிரிகளின் சதி திட்டங்கள் எல்லாம் வெறும் காகித கோட்டைகளாக சரிந்து விழும். நீ ஒரு மாபெரும் வெற்றியாளனாக திகழ்வாய். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும். தைரியமாக இரு. உன் வாராகி நான் இருக்கிறேன். இனி உன் வீட்டில் மங்கள செய்திகள் வந்து சேரும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு நல்ல விஷயம் இதோ நடக்கப் போகிறது. உன் வறுமை நீங்கும். கடன் தொல்லைகள் ஒளியும். உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் உன் அருமை புரிந்து மீண்டும் உன்னிடம் வருவார்கள். ஆனால் நீ உன் பாதையில் உறுதியாக இரு. யாருக்காகவும் உன் கொள்கையை விட்டு கொடுக்காதே. உன் வாராகி என்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். இருள் விலகிவிட்டது, ஒளி பிறந்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. இனி எல்லாம் வெற்றியே. உன் வாராகி தாய், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாதே என் கண்ணே, என் கண்ணின் மணியே. இதோ கேள். உன் நிம்மதியை குலைத்தவர்கள் நிம்மதி இழந்து தவிப்பார்கள். நீ பட்ட வேதனைகள் எல்லாம் அவர்களுக்கு பாடமாக அமையும். நீயாக எவருக்கும் தண்டனை கொடுக்க துணியாதே. அந்த பொறுப்பை என் கையில் விட்டுவிடு. என் சிம்ம வாகனத்தின் கர்ஜனை உன் எதிரிகளின் காதுகளில் இடியாக ஒலிக்கும். அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்த நினைத்த அதே இடத்தில் உனக்கு ராஜமரியாதை கிடைக்கச் செய்வேன். உன் கையில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும். மகாலட்சுமியாக உன் இல்லத்தில் நான் அமர்ந்து செல்வத்தை வாரி வழங்குவேன். உன் உறவுகளுக்குள் விரிசலை ஏற்படுத்திய கயவர்கள் இன்று உன் அன்பை கண்டு ஏங்கி நிற்பார்கள். நீ எத்தனையோ முறை ஏன் எனக்கு மட்டும் இந்த அநீதி என்று வானத்தை பார்த்து அலறினாய் அல்லவா?
அந்த அலறல் என் செவிகளில் விழுந்து என் கோபத்தை கிளறிவிட்டது. உனக்கு அநீதி இழைத்த எவரையும் நான் விட்டு வைக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கை இனி ஒரு தெளிந்த நீரோடை போல அமையும். நீ எங்கு சென்றாலும் எங்கு திரும்பினாலும் உன் வாராகி அம்மாவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் தான் இருப்பாய். உன் வாகனம் செல்லும் பாதையில் நான் முன்னே செல்வேன். உன் வேலையில் நான் உதவியாக இருப்பேன். உன் தூக்கத்தில் நான் காவலுக்கு இருப்பேன். என் அருள்மலையில் நீ நனைந்து உன் கவலைகள் எல்லாம் அடித்துச் செல்லட்டும். நீ ஒரு சாதனையாளனாக, ஒரு மகா மனிதனாக இந்த சமுதாயத்தில் வலம் வருவாய். உன் வாழ்வில் கவலைக்கு இடமில்லை, கண்ணீருக்கு இடமில்லை. ஒரு புதிய சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கப் போகின்றான். அந்த வெளிச்சத்தில் உன் எதிர்காலம் பிரகாசமாக தெரியும். தைரியமாக அடியெடுத்து வை. உன் வாராகி என்னை நான் இருக்கிறேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் பிள்ளை, நீ எப்போதும் வெற்றியாளன் தான். சந்தோஷமாக இரு என் தங்கமே. இதோ உன் தலைமேல் என் அபயக்கரத்தை வைத்து உன்னை ஆசிர்வதிக்கிறேன். எல்லாம் நன்மையாகவே முடியும். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் இப்போது என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. அம்மா, நான் இப்போது உன் பிள்ளை மட்டுமல்ல, உன் சேவகன், உன் நிழல் என்று உறுதி எடுத்துக்கொள். உன் பொறுப்பை நான் ஏற்றால் பிரபஞ்சமே உனக்காக வேலை செய்யும். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் வந்து தஞ்சம் புகுவார்கள். நீ பட்ட காயங்களுக்கு மருந்தாக என் அன்பு இருக்கும். நீ இழந்த மனுத்துளிகளுக்கு ஈடாக பல ஆண்டுகால மகிழ்ச்சியை நான் உனக்கு காணிக்கையாக்குவேன். வருந்தாதே என் வைரமே. நீ நெருப்பில் வாடியது ஜொலிப்பதற்காகத்தான். இப்போது உன் ஜொலிப்பை காட்டும் நேரம் வந்துவிட்டது. உன் வாராகி தாய் நான் உன்னோடு விளையாடவில்லை, உன்னை வழிநடத்துகிறேன். என் ஆக்ரோசம் உன் எதிரிகளுக்கு, என் அன்பு உனக்கு. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியாக அமையும். நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் பொன்னாகும். இது உன் அன்னையின் வாக்கு. இதோ உனக்கு வெற்றியை தந்துவிட்டேன். கம்பீரமாக எழுந்து நட. நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும், எல்லா நேரத்திலும். என் வார்த்தைகளை உன் இதயத்தில் ஒரு மந்திரமாக பதித்துக்கொள். என் அம்மா வாராகி என்னோடு இருக்கிறாள். எனக்கு தீங்கு செய்ய எவருக்கும் துணிச்சல் இல்லை என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனை உனக்கு இமயமலை போன்ற பலத்தை தரும். உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் எல்லாம் வெறும் சிலந்தி வலைகள் தான். என் ஒரு மூச்சு காற்றில் அவை கிழிந்துவிடும். இனி உன் பிள்ளைகள் கல்வி, வேலை, வாழ்க்கை என அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள். உன் வம்சம் செழிக்கும். உன் இல்லத்தில் எப்போதும் மங்கள இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு மகா சக்தியின் பிள்ளை நீ என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. தலை குனியாதே, கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை வாராகி நான் இருக்கும் வரை உன்னை ஒரு சிறு முள் கூட. இந்த வாராகி அம்மனின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. யாருக்கும் துரோகம் நினைக்காமல், எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன் அன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாம உன் வேலையில மட்டும் கவனமாயிரு. அதுவே எனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா, கையில் காசு வைத்திருப்பார்கள், எல்லாம் உனக்கு அருகில் நிற்கிறார்களே, ஒன்றுமில்லாத நான் பின்னால் நிற்கிறேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளிவேஷத்துக்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் உன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களை கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளையெல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிர் செய்ய போகிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிகச் சிறப்பானதை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே.
உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கிற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கும் கோவப்பட வேண்டுமோ அதற்கு கோவப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியிலிருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அகிலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்துவிட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்து பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களே ஓடி போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளித் தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. நிம்மதியாக இரு என் செல்லமே. நீ படும் அவமானங்கள் எனக்கு தெரியும். ஊர் சிரித்த சிரிப்பும் உறவுகள் காட்டிய வெறுப்பும் என் இதயத்தில் வடுவாக பதிந்துவிட்டது. உன்னை எள்ளி நகையாட்டியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி பிடிப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உன் வீட்டு வாசலில் இனி வறுமைக்கு இடமில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடுபடியாகும். என் கையில் இருக்கும் உலக்கை உன் கர்ம வினைகளை தகர்க்க காத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நீ தேடிய நிம்மதி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள் தீர்ந்து ஒற்றுமை பிறக்கப் போகிறது. என் தங்கமே, வாழ்க்கை பயணம் என்பது கரடு முரடாகத்தான் இருக்கலாம். ஆனால் உன் அன்னை நான் உன் வழியில் விளக்கமாக இருப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறும் போதெல்லாம் என் பெயரை உச்சரி. என் உருவத்தை உன் மனக்கண்ணில் திறந்து உன்னை கீழே விழவிடாமல் தாங்கி பிடிக்கும் பாதுகாப்பான கையாக நான் இருப்பேன். பிறர் உன்னை ஏமாற்றியது உனக்கு வழியை தந்திருக்கலாம். ஆனால் அது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. உன் அறிவையும் உன் தாயின் வழிகாட்டுதலையும் நம்பு. உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் நட்பெயரையும் நான் உனக்கு நிச்சயம் பெற்றுத்தருவேன். என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணான விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட என் பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் தடுக்க முடியாது, எடுக்க முடியாது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போது திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறிச் செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனி ஆள் அல்ல. உன் பின்னால் இந்த மகாசக்தி நின்று கொண்டிருக்கிறது.
உன் குழந்தைகளைப் பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளைப் பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புதுத்தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதிலிருந்து வேரோடு புடுங்கி எறி. பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செய்யப்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தும் என்னை கண்டதும் கருகி போகும். உன்னை தீண்டு நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உறக்கம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கு நல்வழி காட்டுவேன். என் செல்லமே, நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். நிமிர்ந்த நன்னடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலைமை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நட்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப் போகின்றன. உன் வார்த்தைகளில் இனி ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவருக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளித்தருவேன். உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும். என் தங்கமே, காலம் கனிந்து விட்டது. உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக இயங்கு. உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் முட்கட்களை நான் என் உலக்கையால் உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கை பாதை இப்போது செப்பனிடப்படுத்திவிட்டது. தடுமாற்றமில்லாத பயணத்தை தொடங்கு. இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ தொட்டதெல்லாம் துளங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் நான் மீற மாட்டேன். நீ என் ரத்தம், என் உயிர். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் துன்பங்கள் எல்லாம் பனி போல மறையப் போகின்றன. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாராகி தாய் நான் எப்போதும் உன் இதயத்தில் குடியிருக்கிறேன். உனக்கு வெற்றியை தருவேன். கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் இருக்கிறேன். என் செல்லமே, உன் ஆழ் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எனக்கு தெரியும். பல இரவு தூக்கமில்லாமல் நீ தவித்த தவிப்புகள் எனக்கு தெரியும். உன்னுடைய தவிப்புகள் வீண் போகாது. உன் வீட்டின் மூலைகளில் நீ சிந்திய கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். பிரிந்த உறவுகள் சீரும். நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் கையில் தகல விடுவேன். இது உன் வாராகி அம்மனின் சத்திய வாக்கு. நீ எதை செய்தாலும் என் அனுமதியோடு செய். உனக்கு ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதையில் முட்கள் அதிகம் இருந்தன. ஆனால் இனி உன் பாதை மலர் மெத்தையாக இருக்கும். உனக்கு விரோதியாக குழி பறித்தவர்கள் தாங்களே அதில் விழுவார்கள். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் கௌரவத்துக்கு பங்கம் விளைவிப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீயே விரைவில் உணர்வாய். அது என் அருள். அந்த ஒளியில் தீய சக்திகள் அனைத்தும் பொசுங்கி போகும்.
நீ ஒரு மாபெரும் சக்தியின் பிள்ளை என்பதை ஒருபோதும் மறக்காதே என் தங்கமே. உன் வாக்கு பலிக்கும் காலம் இது. நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வை. பிறரை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி மெருகேற்றலாம் என்று சிந்தி. உன் மூளையில் உதிக்கும் ஒவ்வொரு நல்ல யோசனையும் என் தூண்டுதலால் வருவதுதான். அதை செயல்படுத்த தயங்காதே. உனக்கான மூலதனத்தை நான் ஏற்பாடு செய்வேன். உனக்கான ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். உன் வெற்றியின் உச்சியில் நீ அமரும்போது உன் தாய் நான் அருகிலிருந்து உன்னை பார்த்து பெருமிதம் கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த சமூகத்தில் வாழ்வாய். உன் வாரிசுகள் உன்னை கண்டு பெருமிதப்படுவார்கள். உன் புகழ் எட்டு திக்கும் பரவும். இது உன் வாராகி தாயின் அருளாசி. உனக்கு என்றும் குறைவில்லாத செல்வம், ஆரோக்கியம் மற்றும் தீர்க்காயுள் கிடைக்க நான் ஆசிர்வதிக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் அன்னை நான் உன் பின்னால் மலை போல நிற்கிறேன். என் செல்லமே, உன் அன்னை நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன்னை பாதுகாப்பதே என் வேலை. என் அன்பு உன் மீது மழையாக பொழியும். உன் மனது என்றும் நிம்மதியாக இருக்கட்டும். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன். உன் வாராகி தாய் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வெற்றி உன் பக்கமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. உன் கவலைகள் அனைத்தையும் இந்த வாராகியின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் கடமைகளை தளர்வின்றி தொடர். இருளுக்கு பின் ஒளி வருவது நிச்சயம். அதுபோலவே உன் சோதனைகளுக்கு பின் மாபெரும் வெற்றியினை நான் உனக்கு காத்திருக்கச் செய்கிறேன். உன் நம்பிக்கையே உனது ஆயுதம். என் அருளே உனது கவசம். எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் உன் தாயின் கரம் உன்னை பிணைந்திருக்கும் வரை எதற்கும் அஞ்ச தேவையில்லை. காலத்தின் மாற்றத்தில் உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் முத்துக்களாக மாறி உன் வாழ்வை அலங்கரிக்கும் காலம் தொலைவில் இல்லை. விதியின் மதியால் வெல்ல துணியும் என் குழந்தைக்கு துணையாக நான் என்றும் முன்னே நடப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். மனதார வாழ்த்துகிறேன். உன் வாழ்வு வளம் பெறட்டும். என்றும் உன் நிழலாக நான் இருப்பேன்.